இப்போ குண்டலியின் கபாலம் ஏற்றுவது அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை சொல்கிறாங்களே சுவாமி, அது என்னது சுவாமி? அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வாயில் சொல்கிறது நல்லா தான் இருக்கும், செயலில் செய்ய முடியாது. குண்டலி கபாலம் ஏறிச்சுனாக்கா மனுஷனாக இருக்க மாட்டான், மனுஷன் புணமாக இருப்பான். அப்போ தான் அது கபாலம் ஏறிச்சின்னு அர்த்தம். என்கிட்ட புத்தூர்லேருந்து ஒரு பொம்பளை ஃபோன் பண்ணிச்சு, சாமி சிவசக்தி நான் உங்களை பார்க்கணுச்சு. ஏமா என்ன பார்க்கணுன்னு? எனக்கு சிவசக்தி தலையில் நடனம் ஆடுதுன்னா. நான் இவ்வளோ காலமாக இதை பண்ணுங்கிறேன், சிவத்தையும் பார்க்கல சக்தியும் பார்க்கல, உனக்கு நடனம் ஆடுது அதையே பார்த்துன்னு இருமான்னு. ஏன்னா இதெல்லாம் கற்பனை கதை, நிஜத்தில் சாதாரணமான விஷயம் இல்லை, எல்லாராலையும் முடியாது, ரொம்ப கடினமான விஷயம். தன்னை இழந்தால்தான் அதுக்கு முடியும். அப்படி இழக்க யாரும் தயாராக இல்லை, அதனால் கிடைக்காது. இந்த சாமியாருங்கள்லாம் இப்படி தொட்டு அப்படி தொட்டு அப்படியெல்லாம் தொட்டு பண்ணுறது இல்லை. அது துரியாதீதம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, அதெல்லாம் வாயில் சொல்கிறது இல்லை, செயலில் வர்றது ரொம்ப கடினம். அது சொல்லுமா. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு உடலை விட்டு ஒரு ஆன்மா வந்து தனியாக போக போகுது, உயிர் போக போகுது அப்படின்னா சரி, அவங்களுக்கு கடைசியாக தோன்ற எண்ணங்கள் என்னவா இருக்கும்? எதுவாக நினைக்கிறானோ அவன் அதுவாக பிறக்க போகிறாம்மா. ஒருத்தன் பணத்தையே நினச்சின்னுப்பான் கடைசி வரைக்கும், அதனால் பணம் ஏழ்ச்சி ஊற்றுவாங்க. சில பேர் சொந்தத்தையே நினச்சிப்பான், அதனால் அந்த பால் ஊற்றும் போது சொந்தம் அக்கா வந்துக்குது, தம்பி வந்துக்குது, தங்கச்சி வந்துக்குதுன்னு சொல்லுவான். சில பேர் படிப்பையே நினச்சிப்பான், அதனால் மகாபாரதம் ராமாயணம் அது பக்கத்தில் வச்சு படிப்பாங்க. இவனுடைய நினைவு எதுவாகுதோ அதுவாக உயிர் போகும். இப்போ வந்து நம்மளுடைய நெருக்கமானவங்க இப்போ ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆன்மாவை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்மளால பார்க்க முடியும். உன் ஆன்மாவையே நீ பார்க்க முடியாது, இறந்து போகணும் ஆன்மாவை எப்படி இன்னொருத்த ஆன்மாவை பார்ப்பேன்? உன் ஆன்மாவை நீ பார்த்தீங்கன்னா அதை பார்க்கலாம். அது பார்க்க முடியுமா? உன் ஆன்மாவை, உன் உயிரை பார்க்க முடியுமா? அப்புறம் உன் உயிரையும் பார்க்க முடியாது, உன் ஆன்மாவையும் பார்க்க முடியாது, இன்னொருத்தர் ஆன்மாவை எப்படி பார்க்க முடியும்? இந்த மாதிரி கற்பனையில் வாழ்ந்துன்னுக்கிறான் மனுஷன், நிஜத்துக்கு போகவும் முடியாது. சொல்லுமா. இப்போ இந்த ஆவி பூதம்னு சொல்றாங்களே சுவாமி, இந்த மாதிரி இப்போ ஒரு உடம்புல வந்து அந்த ஆவி வந்து பூந்துருச்சு, அந்த ஆவி தான் அந்த மனுஷங்களை ஆட்டி படைக்குது அப்படிலாம் சொல்றாங்களே சுவாமி, இதை பத்தி நீங்க என்ன சுவாமி சொல்றீங்க? இது அகால மரணம்னு அர்த்தமா. இப்போ நீ 50 வயசு வரைக்கும் வாழணும், ஏதோ ஒரு காரணம், உங்கள் வீட்டில் திட்டி ஏதோ மருந்து குடிச்சு செத்து போட்டேன், இல்லை நீ ஏதோ போகிற ஒரு பைக்கில் ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போட்டேன், இல்லை யாரோ உன்னை குத்திட்டாங்க, எப்படியோ ஒரு விதத்தில் உன்னுடைய பூர்வ மரணம் இல்லாமல் அகால மரணம் பாதியில் நடந்து போச்சுன்னா அந்த பூர்வ மரணம் வர காலம் வரைக்கும் அந்த ஆவி உலாவிக்கின்னு இருக்கும், அந்த ஆன்மா உலாவும். இந்த ஆன்மாவாகப்பட்டது தனித்து இருக்கக்கூடியது அது. ஆனால் அந்த நேரத்தில் யார் போகிறானோ அந்த இடத்துல பயம் கொள்ளும் போது அந்த ஆன்மா அவனுடைய உடலில் அட்டாச் ஆகுது. இப்போ ஒரு 100 வாட்ஸ் பல்பு, அந்த 100 வாட்ஸ் பல்பில் வந்து 40 வாட்ஸ் கரண்ட் வந்தால் நல்லா எரியும் இல்லையா? ஒரு 1000 வாட்ஸ் கரண்ட் வந்தால் பீஸ் போயிடும் இல்லை? அதே மாதிரி உனக்குள்ள ஒரு ஆன்மா இருந்ததுன்னா நீ நிலையாக நின்று நிலையாக யோசித்து நிலையான செயல் செய்வேன். இன்னொரு பொருள் அது கூட சேர்ந்துச்சுன்னா உன் நிலை தவறிடுவேன். அந்த நிலை தவறும் போது தான் நீ என்ன பண்ணுறன்னு உனக்கே தெரியாமல் பண்ணுறது. துணி விலைக்கு போடும், இல்லை சாப்பாடு எவ்வளோ சாப்பிடுவோன்னா இவ்வளோ சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். இந்த மாதிரிலாம் ஆகி நீ சரியான செயல் செய்யாமல் நல்ல தருமாறியான செயல், அது 2 பொருள் ஒரு இடத்துல சேர்ந்தால் அந்த மாதிரி ஆகிறது. அந்த காலங்கள் வரும்போது அது பிரியும் போது நார்மல் ஆகிடுவேன். இது அந்த ஆன்மாவினுடைய செயல்பாடுகள். இப்போ மனுஷங்களுக்கு வந்து ஆசை எதனால் வருது சுவாமி? அந்த ஆசையை எப்படி கட்டுப்படுத்தணும்? ஆசையை கட்டுப்படுத்தினீங்கன்னா உன் செயலே இல்லாமல் போயிடும். ஆசையை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. ஆசைத்தான் உயிர், ஆசைத்தான் செயல், ஆசைத்தான் இறப்பு, ஆசைத்தான் பிறப்பு. அப்போது இந்த ஆசைன்றதை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. இது ஆசைன்றது எப்படிப்பட்டதுன்னா ஒவ்வொரு உடலுக்கு ஏற்ற மாதிரி ஆசை பெருகும், ஒவ்வொரு உடலுக்கு ஏற்ற மாதிரி ஆசை சிறுகும். இதுக்கு முக்கிய காரணமானது 2 கண். இந்த கண் வந்து எல்லா உலகத்தையும் பார்த்து எல்லா பொருளையும் பார்க்கும்போது அதனுடைய இயக்கத்தை மனசுக்கு கொடுக்குது கண். எது எதெல்லாம் பேசுச்சு எது எதெல்லாம் பாடிச்சுன்றதை காது மனசுக்கு கொடுக்குது.
எதெல்லாம் மோர்ந்தது, எதெல்லாம் வாசனை, எதெல்லாம் நாற்றம் அப்படின்றத மூக்கு மனசுக்கு கொடுக்குது. எதெல்லாம் சுவைச்சேன், எதெல்லாம் சுவையாக இருக்குது, எதெல்லாம் சரியில்லைன்றதையும் மனசுக்கு கொடுக்குது இல்லையா? எதெல்லாம் உணர்ந்தேன், எந்த உணர்வு சரியான உணர்வு அப்படின்றதையும் மனசுக்கு கொடுக்குது. இப்போது இத்தனையும் சேர்த்து வச்சு மனசு ஒரு முடிவு எடுக்குது இல்லையா? அப்போது வாய் சொன்னதுக்கு செயல் புரியலாமா, மூக்கு சொன்னதுக்கு செயல் புரியலாமா, காது சொன்னதுக்கு செயல் புரியலாமா, கண்ணு சொன்னதுக்கு செயல் புரியலாமா அப்படின்னா இந்த 4 பொருள் காது, மூக்கு, வாய், உடல், இது 4ம் ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்லிச்சு. ஆனால் கண்ணு மட்டும் 1000 விஷயத்தை சொல்லிச்சு இல்லையா? தோற்றங்கள் 1000 இல்லையா? அப்போ இந்த கண் சொன்னதை எடுத்துக்குது மனம். இந்த கண் சொன்னதை எடுக்கும்போது ஆசை மிகுதியாகுது. ஆசை மிகுதியாகும் போது செயல் பெருத்து போகுது. இந்த செயலால் இன்பமும் கிடைக்குது, துன்பமும் கிடைக்குது. இது ரெண்டும் இணைஞ்சத்தாமா வாழ்க்கை. இப்போ நம்மளுடைய விருப்பங்கள் வந்து நம்மளுடைய முயற்சியினால அது வந்து வெற்றி அடையுமா, இல்லை நம்மளோட கர்ம வினைன்னு சொல்றாங்க இல்லையா சுவாமி, ஸோ அதனால வெற்றி அடையுமா? எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையிறதுக்கும் தோல்வி அடையிறதுக்கும் காரணம் விதியே. அதை தவிர வேற எந்த செயலாலையும் அது வெற்றி அடையாது. எத்தனையோ அறிவாளிகள் இருக்கிறான் உலகத்தில், ஒருத்த மட்டும் அறிவாளி கிடையாது, பல அறிவாளிகள் இருக்கிறான். ஆனால் யாரும் வெற்றி பெறதில்லை. யாரோ ஒருத்தன் வெற்றி பெறுறான் இல்லையா? அந்த ஒருத்தன் வெற்றி பெற்றதால மற்றவெல்லாம் வெற்றி பெறதால முட்டாளுன்னு சொல்லிட முடியுமா? இவனோட பேரறிவாளெல்லாம் இருக்கிறான், ஆனால் வெற்றி பெற முடியல. காரணம் என்ன? அவனுடைய விதி அது தடுத்துச்சு. ஆனால் இவன் மற்றவங்களோட கம்மியாக இருந்தாலும் இவன் வெற்றி பெறான். காரணம் இவன் விதி இவனுக்கு முன் தூக்கி விட்டுச்சு. அப்போது வாழ்க்கையில் மனிதன் வெற்றி பெறதும் தோல்வி அடையிறதுக்கும் அடிப்படையே விதி தானே தவிர விதியும் மதியும் சேர்ந்ததான் வாழ்க்கையினுடைய பயணம். அது ரெண்டும் எப்படி நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும். வழிபாடு தியானம் செய்யறதால நம்மளுடைய துன்பங்களை நீக்கிக் கொள்ள முடியாதுமா. ஏன்னா வழிபாடும் தியானம்ன்றது உன்னுடைய மன அமைதிக்கு செய்கிற, அது உன்னுடைய துன்பத்தை நீக்காது. துன்பம்ன்றதும் இன்பம்ன்றதும் எங்கேருந்து எழுது? உன் மனசுலேருந்து தானே எழுது, வெளியேருந்து வரல. அப்போது இந்த இன்பம் துன்பம்ன்றது தனிப்பட்ட விஷயம். ஆனால் மன அமைதி வேணுன்றதுக்கு தான் வழிபாடு தியானங்கள்லாம் இருக்குது. அதனால் துன்பத்தை நீக்க முடியும்னா உலகத்தில் யாருமே துன்பப்பட மாட்டான். எல்லாருமே அதை வழிபாடும் தியானமும் பண்ணி அந்த துன்பத்தை நீப்பான். இப்போ உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும், இருந்தால் தான் உங்கள் பிரச்சனை தீரும். அப்போது சரி, எனக்கு 10,000 ரூபாய் வேணுங்க, எனக்கு இப்போ துன்பமான சூழ்நிலை, நான் தியானம் பண்ணுறேன்னா 10,000 ரூபாய் கடவுளை கொடுக்க போகிறாரு? யாரும் கொடுக்க போகிறது. அதனால் வழிபாடு தியானம்ன்றது உன் மன அமைதிக்காக பண்ணுறதை தவிர உன் துன்பத்தை நீக்காது. உன் துன்பத்தை நீக்கிறதுக்கு உன் அறிவை பயன்படுத்திக்கணுமே தவிர தியானமும் வழிபாடும் பயன்படாது. ஏன்னா அறிவை பயன்படுத்தி இந்த துன்பம் எதனால் வந்தது, எப்படி வந்தது, இதை எப்படி தீர்க்கலாம், எந்த முறையில் தீர்க்கலான்னு உன் அறிவால் சிந்தித்து அதை தீர்க்கணுமே தவிர தியானத்தாலேயோ இல்லை வழிபாட்டாலேயோ எந்த துன்பமும் எவருக்குமே நீங்காதுமா. இப்போ கிழக்கு திசையை நோக்கி வடக்கு திசையை நோக்கி தியானம் பண்ணணும், பூஜை பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது எதனால் சுவாமி? அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறதம்மா. இல்லை வட திசை தெற்கு திசை அப்படின்றது குரு ஒரு திசையிலையும் சீடம் ஒரு திசையிலையும் இருந்து பண்ணுறது முறை. ஆனால் அது கூட ஒன்றும் கட்டாயம் கிடையாது. ஆனால் இந்த வட திசை தென் திசை கிழக்கு திசை மேற்கு திசைன்னு சொல்கிறது அவன் மனம் எதை விரும்புதோ அதுக்கேற்ற மாதிரி போவோம். இப்போ ஒரு மரணம் நடக்குது மனுஷனுக்கு, அது கிழக்கு திசையில் வடக்கு திசையில் தெற்கு திசையிலன்னு தெரியுமா? மரணம் எந்த திசையில் ஒன்றால் நடக்கலாம், மனித வாழ்வு எந்த திசையில் ஒன்றால் நடக்கலாம். அதனால் உன்னுடைய மனம் எதை விரும்புதோ அதுக்கு ஏற்ற மாதிரி திசையில் உட்காரிய தவிர அந்த திசை உனக்கு ஒரு நன்மையும் தீமையும் செய்யாது. இந்து மதத்தில் இப்போ நாடகங்களில் சினிமாக்கள்லாம் எல்லா கோவிலையும் விட்டுட்டாங்க. ஒரு காலத்தில் நாடகமோ சினிமாவோ கோயில் உள்ள அலோட் பண்ண மாட்டாங்க, கோயில் காம்பவுண்ட்லேயே அலோட் பண்ண மாட்டாங்க. ஆனால் சரி, இப்போதைக்கு கோயில் காம்பவுண்டுங்களில் அலோட் பண்ணிட்டாங்க. ஆனால் கருவறைன்றது ஒரு மரபு பகுதி.
அதை பக்தன் மட்டும்தான் அந்த இடத்த பார்க்கணுமே தவிர அதை வேஷம் போட்டு வெளிப்படுத்தி காட்டுறதில்லை. இப்போ ஊர் ஃபுல்லாக ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் அந்த கோவிலில். ஊர் ஃபுல்லாக லைட்டு போட்டுருவான், பெரிய பெரிய ஃபோக்கஸ் போட்டுருவான், பெரிய வெளிச்சமாக இருக்கும். ஆனால் மூலஸ்தானத்தில் மட்டும் அகல் விளக்கு வைப்போம். ஏன்னா கோவிலில் கற்பூரம் கொளுத்துறீங்க, அதனுடைய அடிப்படை என்னான்னு தெரிஞ்சிக்கினா இந்த கேள்வி வராது. இறைவன் இருளில் இருக்கிறான், நீ ஒளியாய் தான் இறைவனை பார்க்கணுமே தவிர மின்சார ஒளி போட்டு ஃபோட்டோ எடுத்து வெளியே போடுறதில்லை இறைவனுடைய. அதனால தான் அந்த கற்பூரத்தை கொளுத்தி இறைவனுடைய முழு உருவத்தை காட்டுறது. அப்போது அப்படிப்பட்ட இறைவன் இருக்கிற பகுதி மறைப்பு பகுதி. அந்த மறைப்பு பகுதியை வெளிச்சம் போட்டு காட்டிடக்கூடாது. அதனால் அது மறைவாகவே இருக்குது. இப்போ ஒரு பெண் இருக்கிறா, ஒரு பெண்ணு அம்மனை கட்டி எப்போ முடியுமா? ரோட்டில் முகம் தெரியுது, கை தெரியுது, கால் தெரியுது, மற்ற உடலெல்லாம் காட்ட முடியுமா? காட்ட முடியாது. ஏன்னா அது ஒரு மறைவு பகுதியாக இருக்கும். அதே மாதிரி உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஊரெல்லாம் இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கலாம் நீ. ஆனால் கருவறையை அந்த மாதிரி வெளிச்சம் போட்டு காட்டக்கூடாது. ஏன்னா அந்த கருவறைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதையை நம்ம ஃபோட்டோ எடுத்தோ இழக்கக்கூடாது. வெளிநாட்டில் இருக்கிறவனுக்கு இப்போ கோயில் உள்ள நமக்கு செருப்பு போட்டுக்கின்னு போகக்கூடாது. வெளிநாட்டில் இருக்கிறவன் தொழுகைக்கு ஷூ போட்டுக்கின்னு தான் உட்காந்துங்கிறான். ஏன் செருப்பு போட்டுக்கின்னு நம்ம இதில் இருக்கக்கூடாது, அதில் ஷூ போட்டுக்கின்னு போகிறான்? விவேகானந்தர் அதை தான் அருமையாக வெளிநாட்டில் பண்ணி காட்டினார். இந்த ஷூ போடுறது செருப்பு போடுறத பிரச்சனையை பற்றி விவேகானந்தர் காட்டுறாரு அமெரிக்காவில். அந்த விழா நடத்துகிற தலைவருடைய ஃபோட்டோ கீழே கிடக்குது. இவங்க பேசும்போது என்ன பண்ணுறாங்க, ஏன் ஷூ போட்டுக்கின்னு போகக்கூடாது கோயில் உள்ள, ஏன் செருப்பு போட்டுக்கின்னு போகக்கூடாதுன்ட்டான். சரி, இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு அந்த விழா குழுவினுடைய தலைவனுடைய ஃபோட்டோ கீழே கிடக்குது. அது மேலே இவருக்கு ஷூ காலோடு எடுத்து வைக்கிறார். வைக்கும்போது அவன் சொல்கிறான், இருக்கிறவங்களாம் சொல்கிறான், விழாக்குழு தலைவர் அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவருடைய இது மேலே போய் நீ ஷூக்காலில் வைக்கிறியன்றான். இதாண்டா நாங்கள் இந்தியாவில் செய்துங்கிறோன்னாரு. சாதாரண பிறந்து சாக போகிற குழுவினுடைய தலைவர் மேலேயே செருப்பு போடக்கூடாதுன்றே, பிறப்பு இறப்பு இல்லாத இறைவன்கிட்ட செருப்பு போடக்கூடாது. ஏன்னா நீ செருப்பு போட்டோ ஷூ போட்டோ கண்ட இடத்துல திரிஞ்சிட்டு வருவேன், அதில் கண்டதை மெரிச்சிக்கின்னு இருப்பேன். அதை எதுவுமே புனிதமான இடத்துல காட்டக்கூடாது. அதனால அது எதுவானா இருக்கட்டும், அதை வெளியே விட்டுட்டு உள்ள வாடான்னா. இது புரியாத தன்மையில் அவன் வெளிநாட்டுக்காரன் செய்யறதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறான் பொம்பளை ஆப்டர் போட்டுக்கின்னு, இப்போ புருஷங்காரன் ஆப்டர் போட்டுன்னு பொண்டாட்டியும் புருஷனும் போகிறாங்க. அந்த நாட்டில் போகிறாங்கல்ல பொம்பளைங்க, நம்ம பொம்பளைங்க போனால் என்னான்னு கேட்க முடியுமா? ஏன்னா அவங்களுடைய கலாச்சாரம் வேறு, நம்மளுடைய கலாச்சாரம் வேறு. அப்போ நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்து மதத்தை நோக்கி பயணம் பண்ணுறோம், அவனுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் போடுறான். அதனால் அதை ஒன்றோட ஒன்று ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. எப்பவுமே ஒப்பிட்டு பார்த்தோம்னா தவறாக போயிடும் இல்லையா? அதனால் இது சுத்தம் முக்கியம். தெய்வத்துக்கு தர மரியாதை குறையவே கூடாது. அதுதான் இந்து மதத்தினுடைய கொள்கையை. என்னுடைய பிறப்புகள் எத்தனை சுவாமி? இப்போ அதை பார்த்தீங்கன்னா அது எத்தனை பிறப்பு அப்படிங்கிறத நம்ம எப்படி அறிஞ்சிக்க முடியும்? யாராலையுமே அறிய முடியாதுமா. பிறப்பை அறிய ஆரம்பிச்சிட்டின்னா, இப்போ நீ இங்கே பிறந்திருக்கிற, நீ போன பிறப்பில் மைசூர் மகாராஜாவுக்கு பொண்ணாக இருந்த, இப்போ இந்த பிறப்பில் சாதாரண ஆளுக்கு பொண்ணாக இருக்கிற. இப்போ மைசூர் மகாராஜாவுக்கு பொண்ணுன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? சந்தோஷப்படுவேன் சுவாமி. கோர்ட்டு போய் கேஸ் போட்டுருவேன், மைசூர் மகாராஜா பொண்ணு நானே, எனக்கு பாகம் கொடுக்கண்டான்னு கேஸ் போட்டுருவேன். கடவுள் எவ்வளோ பெரிய அறிவாளிப்பார். இந்த உடல் விழுந்த உடனே இந்த உடலுக்குள்ளே இருந்த நினைவெல்லாம் அழிச்சிட்றான். மறு பிறப்பு எடுத்த உடனே அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி நினைவுகளை தான் உண்டாக்குறான். இல்லைன்னா உலகம் விபரீதமாகி போயிருக்கும், இந்நேரம் உலகம் அழிஞ்சு போயிருக்கும் நினைவுகள் இருந்திருந்தா. அதனால் எந்த பிறப்பில் யார் என்னவா, போன பிறப்பில் ஆம்பளையாக இருந்தியா பொம்பளையாக இருந்தியா தெரியாது இல்லையா? ஆண் பெண் எதை வச்சு நிர்ணயம் பண்ணுற? தாயும் தகப்பனும் புணரல் பண்ணுறதுக்கு முன்னே அந்த விந்தில் ஆணா பெண்ணான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பிறந்த பிறகு அந்த உருவம் வந்த பிறகு தான் பெண்ணான்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட புனிதமான மதம் இது. அதனால் இந்த நினைவுகளை மனுஷன் இறந்த பிறகு பிறக்கும்போது அந்த நினைவு இருந்ததுன்னா உலகம் விபரீதமாக மாறி போயிடும். அதனால் எந்த உடலில் உனக்கு 1000 நினைவுகள் இருந்ததோ அந்த உடல் உணர்ந்தவொன்னு அந்த நினைவும் அழிஞ்சு தங்கிய. அப்போ அந்த நினைவற்று நீ திருப்பி மறுபடியும் பிறக்கும் போது தான் சுபிட்சமான வாழ்க்கை வாழ்ற, இல்லைன்னா நிம்மதியற்ற வாழ்க்கையாக போயிடும் இல்லையா? ஒரு பிச்சைக்காரனுக்கு என்கிட்ட சிங்கப்பூர்லேருந்து 2 புருஷன் பொண்டாட்டி வந்திருந்தாங்க.
அந்த புருஷங்காரன் சொன்னார், நான் இமயமலைக்கு வருஷம் வருஷம் டூர் இட்டும் போகிறேன் சாமின்னாரு. ஆமாப்பா சுற்றுலாவா போயின்னுக்கிறேன்னாரு. நான் பாதி ஆன்மீகவாதின்னாரு. தெரியுதுப்பா உன்னை பார்க்கும்போது என்ன கையெல்லாம் பிரேஸ்லெட் போட்டுன்னு கழுத்துல எல்லாம் மாட்டிக்கின்னு இருந்தார். எங்கள் சம்சாரத்துக்கு ஒரு கேள்வி அப்படின்னாரு. என்ன கேள்வி என்ன? போன பிறப்பில் நான் என்னவா இருந்தேன்னு தெரியலையே சாமி, தெரியணும் அப்படின்னாரு. போன பிறப்பில் சாம்ராஜ்ய உடையாருக்கு தங்கச்சி அந்த போறியம்மா அப்படின்னு. இல்லை போன பிறப்பில் பிச்சை எடுத்துக்கின்னு இருந்தேன். இப்போ சிங்கப்பூரில் 2 பசங்களை வச்சுக்கின்னு புருஷன் முன்னாடி நல்லா இருக்கிறீங்க. போன பிறப்பில் பிச்சை எடுத்து போய் எடுக்கிறியாம்மான்னு. எடுக்க முடியாது. அப்போ ஏன் போன பிறப்பை பற்றி பேசுகிற? இந்த பிறப்பில் என்னவா இருக்கிற, என்ன செய்யணும், எதை எப்படி வாழணுன்றதை நினை. போன பிறப்பில் என்ன வந்தால் அதுக்கு முன் பிறப்பில் இருந்தால் என்னவா இருந்தால் நீ என்ன பண்ண போகிறப்பா? அதனால் அது தேவையற்ற கற்பனை வாழ்வு. அதனால் இந்த காலத்தில் இந்த நேரத்தில் நம்ம பிறந்து இருக்கிறோம். இப்போ நமக்கு குழந்தை இருக்குது, நமக்கு புருஷன் இருக்கிறோம், நமக்கு அம்மா இருக்கிறோம், நமக்கு அப்பா இருக்கிறோம், நம்ம படிக்கிறோம், நம்ம கல்யாணம் ஆகிக்குது. இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வாழணும் அந்த வாழ்க்கையை நினைக்கணுமே தவிர போன வாழ்க்கை வருங்கால வாழ்க்கையை நினைக்கவே கூடாது. நினைச்சா நிம்மதி எழுந்துருவீங்க. சொல்லுமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ மூலாதாரம் அப்படின்னா என்ன சுவாமி, அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்கிறீங்களா? மூலாதாரம்னா அம்பாள் இருக்கிற இடம்னு அர்த்தமா? மனுஷனுக்கு 7 ஸ்தானங்கள் இருக்குது. மூலாதாரம்ன்றது விந்து பை இருக்கிற இடம் தான் மூலாதாரம். அதுக்கு மேலே ஆணும் பெண்ணும் பிறக்கிற இடம் தான் சுகுதிஷ்டானம். அதுக்கு முன்னே இந்த மூச்சு உருவாகிற இடம் தான் மணிப்பூரகம். இப்படி ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் ஒவ்வொரு இயக்கங்கள் இருக்குது. அந்த இயக்கத்துக்கு ஏற்ற மாதிரி கடவுளினுடைய பேர் வச்சிருக்குது அங்கே. அதனால் மூலாதாரம்னா விந்துன்னு அர்த்தம், மூலாதாரம்னா நெருப்புன்னு அர்த்தம், மூலாதாரம்னா அம்பாளுன்னு அர்த்தம். நிறைய வீட்ல வந்து குழந்தைங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க சுவாமி, ஒரு காலில் நிக்க கூடாது, ஒரு காலில் நிக்க கூடாது. அது எதனால சுவாமி அந்த மாதிரி? நீ ஒண்டி ஆயிட போற, அனாதி ஆயிட போறேன்றதுக்காக சொல்றது மாதிரி. சரிங்க. ஒரு குடும்பத்தோடு இருக்கிறோம் இல்லையா, நீ ஒத்த காலில் நின்று எல்லாரையும் சாவச்சிட்டு நீ தனியாக அனாதி ஆயிடுவே அப்படின்றதுக்கு சொல்றது அது. அந்த மாதிரி சொல்ற விஷயம். ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. பெண்களுடைய மனசுல நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகள் கேட்கறதுக்கு யாரிடம் போய் கேட்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த இடத்துக்கு வந்த பிறகு, ஐயாவண்ட வந்த பிறகு அந்த கேள்வி கேட்கறது யாருக்கிட்ட கேட்டா எங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எங்களாண்ட கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில் நீங்க சொன்னா நல்லா இருக்கும். நம்ம வந்து இங்கே அதாவது ஆண் பெண் இவங்க தனியாக கேட்கணும் அவங்க தனியாக கேட்கணும் நம்ம எதுவும் கேட்கறது கிடையாது. யார் கேட்டாலும் அதுக்கான விடையை முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சால் சொல்ல போகிறோம். இல்லையானா ஐயாவை கேட்டுட்டு, ஐயா ஏற்கனவே நிறைய விஷயம் பேசியிருக்காரு, அதெல்லாம் விசாரிச்சுட்டு அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற பதிலை சொல்லுவோம். ஆனால் யாராக இருந்தாலும் எந்த விதமான கூச்சமோ அச்சமோ எதுவும் தேவையில்லை. ஐயோ நம்ம பொண்ணு அவர்கிட்ட எப்படி கேட்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் இங்கே இல்லை. ஒரு குருவுக்கும் ஒரு சீடனுக்கும் உறவு முறை ஆணுன்றதோ பெண்ணுன்றதோ கிடையாது. குரு சிஷ்யன் அந்த கலையை கொண்டு போகணும், அது மட்டும்தான் தவிர அதுக்கு இடர்பாடாக இருக்கக்கூடிய மனசில் இருக்கிற சந்தேகங்கள் யார்கிட்ட கேட்கணும்னா நம்மளோட குரு யாரோ அவங்கக்கிட்ட தாராளமாக கேட்கலாம். அது எந்த மாதிரியான கேள்வியாக இருந்தாலும் நமக்கு தேவையில்லைன்னா அவங்களே சொல்கிறாங்க, ஏமா இதெல்லாம் தேவையில்லைம்மா அப்படின்றாங்க. இல்லை தேவையான விஷயங்களாக இருந்தால் அதை வந்து கிளாரிஃபை பண்ணிவிட்டு சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சந்தேகங்களே வராத அளவுக்கு பார்த்துக்கலாம். அப்போ யாரை கேட்கணும் ஆசிரமத்தில்னா நம்மளை தாராளமாக கேட்கலாம், யாராக இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். தாராளமாக கேட்கலாம். அந்த கூச்சத்தை விட்டுடணும். குருக்கிட்ட கூச்சம் இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். கேட்கலாமா, ஏன்னா மற்ற விஷயங்களை போய் யாருக்கிட்ட வேணா அப்போ கேட்கலாம். ஆணு பெண்ணுன்ற வேறுபாடு இங்கே கிடையாது, அதை நம்ம பார்க்கவும் கூடாது, பார்க்குறதும் இல்லை. அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து அந்த மாதிரி எண்ணங்கள் வரக்கூடாது. தாராளமாக எது வேணா கேட்கலாம். குழப்பங்கள் அதிகமாக இருக்கு. ஆமாம், அவங்க எங்கெங்கே போய் தேடுறாங்க. ஆமாம், அது எந்த இடத்துல வந்தால் கரெக்டான தீர்வு கிடைக்கும்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஆமாம், அதுக்கு தான் வேலை கேட்குறேன். அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள். சரி, நம்ம ஆசிரமத்தில் ஐயா வந்து அதுக்கு தான் முதல்ல வந்து எல்லாருமே இப்போது எந்த ஆசிரமத்துக்கு போனாலும் அவங்க ஒரு டாபிக் வச்சுன்னு பேசுவாங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் போயினே இருப்பாங்க. யாரோட சந்தேகத்தையும் யாரும் தீர்த்து வைக்கவே மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் பேசுகிறதா இருந்தால் கூட ஒரு பேப்பரில் முன்னாடியே என்னோடய கேள்வி என்னன்றதை அவங்கக்கிட்ட எழுதி கொடுத்துடணும். எழுதி கொடுத்துட்டு அவங்க ஓகே என்ன மட்டும்தான் அந்த கேள்வி அவங்களால கேட்க முடியும். இது உலக நடைமுறையில் இருந்துக்குன்ற விஷயம். ஆனால் நம்ம குருநாதர் ஐயா என்ன பண்ணாருன்னா, யார் வேணா என்ன வேணா கேள்வி கேட்கட்டும், கேள்வின்னு ஒன்று இருந்தால் பதில்னு ஒன்று இருக்கும். ஐயா தெளிவாக இருந்தார். ஏன்னா கேள்வி வந்து பின்னால் வந்தது, பதில் ஆல்ரெடி இருக்குது. கேள்வி இன்றைக்கி என் மனசில் உதயமாக இருக்குது, அது இன்றைக்கி உதயமானது. ஆனால் பதில் ஏற்கனவே இந்த உலகத்தில் இறைவன் ஏற்கனவே வச்சுட்டான். இவ்வளோ பதிலெலாம் இருக்குதுப்பா, அதை எடுத்துன்னு வந்து கொடுக்கணும்.
ஒரு கிளி ஜோசியம் பார்க்கும்போது இவங்களுக்கான கட்டை எடுப்பா அப்படின்னும் போது 4 கட்டை தள்ளிட்டு ஒரு கட்டை எடுத்துகிட்டு வர மாதிரி பதில் ஏற்கனவே இறைவன் கொடுத்து வச்சிருக்கான் இந்த உலகத்தில். அதை யாரால் கொடுக்க முடியும்னா ஒரு குருநாதரால் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கான பதில் எடுத்து வந்து கொடுக்க முடியும். ஏன்னா அது இறைவன்கிட்ட இருக்குது. இறைவனை போய் சேர்ந்த குருமார்களால் அது சாத்தியம். அதனால தான் நம்ம குருநாதர் என்ன பண்ணார், பாடம் கொடுக்குறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல போய் வயிற்றுக்கான பசியை தீர்க்கணும். அப்புறம் உங்கள் மனசில் இருக்கிற அந்த குறைகளை முதல்ல போடுங்க. மனசில் குறைய வச்சுக்கினே நீ பாடம் பண்ணு அதை பண்ணுன்னு உனக்கு 1000 முறை நான் புத்திமதி சொன்னாலும் உங்களால் செய்யவே முடியாது. முதல்ல உடல் சுகமாக இருக்கணும், அடுத்தது அந்த மனம் சுகமாக இருக்கணும். மனமும் சுகமாக இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த உலக நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள், புருஷனாலேயோ பொண்டாட்டியாலேயோ பிள்ளைங்களாலேயோ சுற்றி இருக்கிற சமுதாயத்தினாலேயோ இல்லை காசு பணம் இல்லைன்றதுனாலையோ கடன், இப்படி எத்தனை வகையில் சொன்னாலும் ஏதோ ஒரு வகையில் ஆளாளுக்கு ஒரு மூட்டையை பிரச்சனையாக கட்டி வச்சுக்கிறோம். யார்கிட்ட சொல்ல முடியும், யாரால் தீர்க்க முடியும் அப்படின்னு தான் ஒரு கோயில்லையும் ஒவ்வொருத்தரும் வந்துன்னு இருக்கிறோம். இதுக்கு விடை கிடைக்குமா, இதுக்கு யார்கிட்ட போனால் நமக்கு தெரியும் தான் போனோம். ஆனால் நம்ம குருநாதர் மட்டும்தான் இப்போ போனால் வேறு யாருன்னா கேட்டனா போவாங்க, இந்த கோயிலுக்கு போங்கம்மா அந்த கோயிலுக்கு போங்கம்மா இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குருநாதர் மட்டும்தான் நீ அங்கே போய் இங்கே போய் எங்கே போனாலும் உன்னோட குறைகள் தீர போகிறதே கிடையாது. ஏன்னா உன்னோட குறைகளுக்கு காரணம் முதல்ல நீ யோசி, அதுக்கு காரணக்கர்த்தா நீ தான். உன் வாழ்க்கையில் உன்னை விட உனக்கு நல்லதை யோசிக்கக்கூடிய சக்தி வேற ஒருத்தருக்கு கிடையாது. நீ மட்டும்தான் நான் நல்லாகணும்னு யோசிப்பேன். அப்போது இந்த பிரச்சனைகளை தூரமாக வந்துட்டு இதே பிரச்சனையை இன்னொருத்தர் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டாங்கப்பா, ஒரு 3வது ஆள் ஐயா என்கிட்ட இந்த மாதிரி என்கிட்ட இது மாதிரி பிரச்சனை இருக்குது, இதுக்கு என்ன பதில் சொல்லணும் நீங்கள் உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் என்ன பேசுவீங்க? அதுக்கு 3வது ஆளாக நீங்கள் ஒரு பதில் சொல்லுவீங்களே, அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு 3வது ஆள் மாதிரி நீங்களே யோசனை பண்ணிக்கின்னு அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடினீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பதில் கிடைக்கும். அதுவும் கிடைக்கலையா, அதனால தான் நான் சொன்னார், நேராக ஓப்பன் டாக்கா ஐயாவே பக்கத்தில் உட்கார வச்சு இப்போ கேளுங்கம்மா, உங்கள் மனசில் என்ன கேள்விகள் இருக்குதோ தாராளமாக கேளுங்க, என்னால் தெரிஞ்சால் நான் பதில் சொல்கிறேன்னு. ஐயா அடிப்படையில் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும், அது கணவன் மனைவி பிரச்சனை இருந்தாலும் இல்லை பிள்ளைகள் பெற்றவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் பண பிரச்சனை எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதோட மூல காரணம் இதுதாம்மா அப்படின்னு சொல்லி அதுக்கான பதிலை சொல்லி புரிய வச்சு அவங்கள தெளிவுபடுத்துனதுக்கு காரணமே குழப்பம் இல்லாமல் மனுஷன் உலகத்தில் யாருமே இல்லை. அது பணம் இருந்தாலும் பணம் இல்லைனாலும் யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு சுமையை அவங்க மனசு சுமந்துனுக்குது, அதை இறக்கி வச்சுட்டா அன்னில இருந்து அவங்க நிம்மதி ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் பாடம் கடவுள் வேறு சிந்தனைகள் எல்லாமே அதுக்கப்புறம் தான். அப்போது ஐயாவோட அடிப்படை தத்துவமே மனசில் இருக்கிற பாரத்தை அந்த கோயிலில் வந்த அந்த நாள்லேருந்து இப்போ ஏதோ ஒரு இடத்துல நான் இறக்கி வச்சிட்டேன்ப்பா, ஐயாவோட சமாதிக்கு வந்தேன் இல்லை ஐயாவை பார்த்தேன் இறக்கி வச்சேன், அன்னிலேருந்து நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு அவங்க நினைக்கணுன்றதுக்காக தான் கேள்வி பதில் தொகுப்பே வச்சார். அதை வச்சதுக்கப்புறம் தான் பல பேரோட வாழ்க்கையில் ஒரு மாற்றமே வந்தது. வாழ்க்கைன்னா என்ன கண்டிப்பாக அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்கும் ஒரு பதில் ஐயாவை தவிர வேறு யாருமே கொடுக்கல. உண்மை உண்மை வேறமே கொடுக்கல. நாம வாழ்ந்த வாழ்க்கை தான் நமக்கு இப்படிலாம் யோசிக்கலாமா அப்படின்னு தெரியாது. அது ஐயா தான் எட்ட நின்றுன்னு ஒரு விஷயத்தையும் நீங்கள் இப்படி தான் இருக்கீங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு விளக்கமாக நமக்கு புட்டு வச்சதுனால தான் இன்னைக்கு இந்த கூட்டம் எல்லாம் தெளிவாகவே இருக்குது. காரணம் என்ன, நம்ம குருநாதர் அந்த மனக்குறை தீரத்துக்கு அருமையான இடம் எதுன்னா நம்மளுடைய ஐயாவுடைய பிரம்மசூத்திர கூடு யோக பாடசாலை. இங்கே வந்தால் மனசுக்கும் பதில் உண்டு, அதோட சுமைகளெல்லாம் இறங்கிடும், வயிற்றுக்கும் வயிறார பசிக்கு சாப்பாடு உண்டு, ஞானத்துக்கு இங்கே கலையும் உண்டு. யாருக்கு என்ன வேணுமோ அதை இந்த ஆசிரமத்துக்கு வந்து அவங்க திருப்தியாக அதை அனுபவிக்கலாம். இது ஏன் சாமி, என்னென்ன சாமி பெண்களுக்கு மட்டும் ஏன் மனக்குழப்பம் அதிகம்னு சொன்னால், இப்போ ஒரு ஆண் இருக்கார், வெளியே வேலைக்கு போகிறாரு, வெளியே வேலைக்கு போனால் அவர் வந்து அந்த மனசில் இருக்கிறத எதையுமே யோசிக்க போகிறதே கிடையாது. அடுத்த வேலை ஃப்ரெண்ட் சர்க்கிளு அப்படி இப்படின்னு ஓடி அந்த எந்த கவலையுமே இல்லாமல் ஒரு ஆண் கூட்டத்தால் இருக்க முடியும். ஆனால் பெண்கள் பெரும்பாலும் வீட்டிலே இருக்கிறதுனால வெளி தொடர்பு கம்மியாக இருந்தாலும் 1000 இருந்தாலும் பெண்களுக்கு பாசம் அதிகம், அதுவும் அந்த குடும்பத்து மேலே ஈர்ப்பு அதிகம். எங்கே சுற்றினாலும் ஒரு காட்டில் ஒரு மாடு ஒரு கண்ணை போடுது, ஒரு கண்ணை போட்டால் கூட கன்றுக்குட்டி ஈன்றதுக்கு அப்புறம் கூட கூட்டம் எவ்வளோ கூட்டம் ஒரு காட்டில்னா எவ்வளோ மாடு கன்றுக்குட்டிலாம் இருக்கும். எது கற்றுனாலும் தன்னோட குட்டி எங்கே கற்றுதுன்னு ஒரு தாய் மாட்டுக்கு தெரியும். அதை போல் பெண்களுக்கு என்னென்னா 1000 வேலை 1000 சிந்தனைகள் ஒன்றாலும் இந்த கவலை இந்த பிரச்சனை அதுலேருந்து வெளியே வர்றது ஆண்களோட பெண்களுக்கு ரொம்ப 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 பக்குவம் கம்மி. அவங்க மனசு அதை சுற்றியே போகும். உதாரணமாக இப்போ ஒரு கணவன் இருக்கார், பொண்டாட்டி இறந்துட்டாங்க, அவர் உட்காந்து வீட்டில் அழுதுன்னு பாரா இல்லை அழுதுனா இருக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், சரி நடந்து போச்சு என்ன பண்ணுறது, அடுத்த பொண்ணுக்கு தின்னு வேலை வெட்டிக்கெலாம் போயிடுவார்.
வேலை வெட்டிக்கு போயிட்டு அவர் அதை பற்றி யோசிக்கவே மாட்டார். முடிஞ்சா இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிப்பார் முடிஞ்சா. இல்லைனாலும் தன்னோட குடும்பத்துக்காக வாழ்வாரே தவிர பொண்டாட்டி இல்லையே இப்போ அது இல்லையா இது இல்லையான்னு எந்த கவலையும் பட மாட்டார். ஏன்னா அவருக்கு மைண்டு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் ஆகிடும். இது ஆண்களோட குணம். இதே ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் இல்லை, ஆனால் அந்த பெண்ணால் இந்த மாதிரி ஆண் போன மாதிரி அவ்வளோ ஈஸியாக அதை கடந்து போகவே முடியாது. ஏன்னா அவங்க வந்து வீட்டை விட்டு போயிருக்க மாட்டாங்க. வெளி உலகம் என்னன்னே தெரியாது. அவங்க வீட்டில் உட்காந்துப்பாங்க. எல்லா வேலையும் அந்த கணவனும் யாரோ ஒருத்தர் சம்பாதிச்சு கொடுத்துருவாங்க. எல்லா வேலையும் வீட்டுக்குள்ளேயே இருந்து பண்ணுவாங்க. இப்போ எல்லாத்தையும் தேடி இவங்க ஓடணும். இது வரைக்கும் பார்க்காத இந்த உலகத்தை இனிமே தான் அவங்க பார்க்க போகிறாங்க. இது வரைக்கும் காட்டாத அந்த முகத்தை இந்த உலகம் அவங்களுக்கு காட்ட போகுது. இது நல்லதா இது கெட்டதான்னு யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே இருந்தவங்க இப்போ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணும்போது அவங்களால இதை எதையுமே ஏற்றுக்கவே முடியாது. எப்படி ஜீரணிச்சுக்கணும்னு தெரியாது. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு, அதாவது இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன், ஒரு கணவன் இழந்தவங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி 1000 விஷயங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு கல்யாணம் ஆகலை, ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்லை வறுமை அப்படின்னு இப்போ வீட்டு வேலை செய்கிறோம், அதுக்கு எத்தனை ஏதோ ஒரு காரணத்துக்காக குழப்பத்தில் மனநிலை இருந்தால் எங்கே போனால் எனக்கு விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த பிரம்மசூத்திர குழு ஆசிரமத்துக்கு வந்தால், இது வரைக்கும் வந்தவங்களெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ குழப்பத்தில் வந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி அவங்கள போய் அம்மா நீங்கள் வரும்போது இவ்வளோ குழப்பத்தில் வந்தீங்களாம்மா இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டால், சாமி அன்றைக்கி ஏதோ நான் தெரியாமல் இருந்துட்டேன் சாமி, இப்போ தான் எனக்கு உண்மைன்னா என்னன்னு புரியுது, ஐயா இப்போ தான் எனக்கு புரிய வச்சுருக்காரு. அப்போது இது வரைக்கும் இல்லாத அந்த பக்குவம் இப்போ அவங்களுக்கு எங்கேருந்து வந்ததுன்னா அதுதான் ஐயாவோடைய ஆசிரமம், அதுதான் ஐயாவோட ஆசீர்வாதம். அப்போ இந்த மாதிரி மனக்குழப்பம் என்ன பண்ணுறதுனே தெரியல, யார்கிட்ட போய் பேசுறதுன்னு தெரியல. ஒரு பெண்ணு போய் எல்லார்கிட்டையும் போய் சஜஷன் கேட்க முடியுமா? சாமி இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு யாராவது கேட்க முடியுமா? யார்கிட்டையும் போய் கேட்க முடியாது. ஒரு ஆம்பளை வந்து போகிற வரவங்கலேருந்து எல்லாரையும் கேட்கலாம், இந்த மாதிரி என்ன பதில் சொல்கிறா, ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கலாம் எல்லாத்துக்கும். ஆனால் ஒரு பெண்ணால் அப்படி அவ்வளோ ஈஸியாக போய் யார்கிட்டையுமே போய் பேச முடியாது. யார்கிட்டையும் அந்த கவலையை தீர்க்கறதுக்கு வழியும் கேட்கவும் முடியாது. ஏன்னா எப்படி போனாலும் தப்பாக நினைக்கக்கூடிய உலகம் இது. அதனால் அவங்கள பாதுகாத்துக்க வேண்டிய விஷயம் இது. அப்போ இந்த மாதிரி மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரே சொல்யூஷன் தான், ஐயாவுடைய ஆசிரமத்துக்கு வாங்க. ஐயாவோட ஆசிரமத்துக்கு வந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லார் வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து நீங்கள் வெளியே வந்து நீங்கள் ஒரு 4 பேருக்கு உங்ககிட்ட யாராவது கவலை சொன்னால் அதை பற்றிலாம் ஏன்ப்பா கவலைப்படுற, இது எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குதுன்னு நீங்களே சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும். அந்த பக்குவம் உங்கள் எல்லாருக்குமே வரும். அந்த மாதிரி இங்கே ஏற்கனவே வந்தவங்க எல்லாரையும் நீங்கள் வந்து விசாரிச்சிங்கன்னா கூட தெரியும். நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு கேட்டால் அவங்களே சொல்லலாம், நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், ஒரே அழுதுன்னு இருந்தேன், இப்போ பாரு அதையே நினச்சிருந்தேன், இப்போ எப்படி இருக்கீங்கன்னா நான் இப்போ எதையுமே நினைக்கிறதில்ல, இன்றைக்கி தான் பிறந்த குழந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறேன் அப்படின்னு எல்லாராலையும் சொல்ல முடியும், சொல்லிக்கின்னு இருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை வேணும்னு சொன்னால், அதுக்கு அந்த வாழ்க்கைக்கு வழி வேணும்னு சொன்னால் இந்த ஆசிரமத்தில் நம்ம பிரம்மசூத்திர குழு யோக பாடசாலை ஐயாவோட ஜீவ சமாதிக்கு வாங்க, ஐயாவை வணங்குங்க. முடிஞ்சவங்க அதுக்கப்புறம் ஐயாவை வணங்கிட்டு பாடங்கள் வாங்கி சீராக பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த கவலை எல்லாத்துக்குமே மருந்து வெளியே இல்லை, உங்களுக்குள்ளே உங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கான வழியை இந்த ஆசிரமத்தில் நாங்கள் ஏற்படுத்தி தரோம். அதை நீங்கள் பயன்படுத்திக்கின்னு உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாகவும் அமைதியாகவும் யாரையும் எதிர்பார்க்காம யாரையும் சார்ந்து நீங்கள் வாழாமல் உங்களோட சொந்த காலில் நீங்கள் நின்று சுயமாக வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் எங்களால் தர முடியும். அதை முடிஞ்சால் நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கின்னு நீங்கள் எல்லோரும் நல்லா இருந்தீங்கன்னா அதை விட சந்தோஷம் வேறு ஒன்றும் இல்லை. சொன்னேன் சாமி, நீங்கள் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, குபேந்திரனே சிவன் தான் குபேந்திரனை உருவாக்குனாரு, அவர் சிவனால தான் அவர் குபேந்திரன் ஆக்குனாருன்னு ஒரு விஷயம் நீங்கள் வீடியோவில் சொன்னீங்க. அந்த விஷயம் எனக்கு சிவபெருமாள் தான் குபேந்திரனை உருவாக்குனதுன்னு எங்களுக்கு தெரியாது, குபேந்திரன் தான் தெரியும் நம்மளுக்கு, இதுவரையும் நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் நீங்கள் சொன்னதில் நாங்கள் உணர்ந்தோம், ஓ அப்போ குபேந்திரனோட பெரியவர் நம்ம சிவபெருமாள் தான்ன்றது நீங்கள் அழகாக உணர்த்துறீங்க. இந்த ஒரு விஷயத்தை நான் என்னோடய வாழ்க்கையில் உணர்ந்தேன். நான் ஒரு வாட்டி வெளியில் போயிட்டு வந்தப்போ எங்கிட்ட இருந்த கொஞ்சம் பைசாவே பார்த்தா பிச்சைக்காரங்க நிறையா இருந்தாங்க, கொடுத்துனே வந்தேன். அப்புறம் பார்த்தா எனக்கு பஸ் ஃபேர் கம்மியாகுது. அப்புறம் அங்கேருந்து பக்கத்தில் போகிறதுக்கு அளவுக்கு தான் காசு இருந்தது. அப்போ நான் பார்த்து இரவா எல்லாரும் கொடுக்கணும்னு தோணுது எனக்கு, எங்கிட்ட இல்லையே காசு அப்படின்னு பார்த்தா எங்கள் சிவன் பார்வதி ஒரு போஸ்ட் வந்தது. இறைவா என்ன பண்ணுறதுன்னு நினச்சி கொஞ்சம் தொலைவு போனேன், அதே சிவபெருமாள் இந்த மகாலட்சுமி பணம் கொட்டுற மாதிரி அந்த காட்சி காட்டுறாரு. நீ ஏன்டா கவலைப்படுற, கொடுற நான் உனக்கு தரேன்ற அந்த இதுவரையும் நான் சிவன் பெருமாள் அந்த மகாலட்சுமி மாதிரி பணம் கொட்டுற ஸ்டில்லு நான் பார்த்ததே இல்லை. கொஞ்சம் தொலைவு தான் போனேன், அது இறைவா என்ன ஒரு காட்சின்னு நான் இருக்கிறேன்னு காட்டினேன். அடுத்த நிமிஷம் உனக்கு ஏன்டா கவலை என்ன, அடுத்த நிமிஷம் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரத்தில் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணேன், கம்பெனி பக்கத்தில் தான் கம்பெனிக்கு போனேன். அங்கே போனது அவர்
பேசுறது உடனே அவர் ஒரு 2000 ரூபாய் கொடுக்குறாரு. 50 ரூபா கூட இல்லாத நிலைமையில டக்குன்னு அந்த உதவி பண்றாரு. அப்போ இறைவன் என்ன சொன்ன ஃபோட்டோவில் காட்டின விஷயத்தை அடுத்த நிமிஷம் எனக்கு உணர்த்தினார். அதே மாதிரி அந்த உணர்த்துவதும் அதே மாதிரி நிறைய வாட்டி நம்ம ஆசிரமத்துக்கு வந்தப்போ கூட அந்த மாதிரி தான் பஸ் பார் இல்லாமல் டக்குன்னு ஐயா கேட்பார், என்ன வச்சுருந்தீங்க ஏதோ நம்ம அதே மாதிரி ஜீவாயாவும் 2 வாட்டி எனக்கு உதவி பண்ணிக்கிறார். நிறைய வாட்டி நானே நினைப்பேன், ஏன் நான் இப்போ போகிறேன், நான் சரி இவ்வளோ தான் பஸ் பாருக்கு நினச்சின்னு வந்துனே இருப்பேன். ஆனால் டக்குன்னு அந்த மாதிரி யார் மூலியமான எனக்கு அந்த உதவி கிடைக்க செய்வார். ஐயா கூட நினச்சிக்கினே இருப்பேன். நான் பண விஷயத்துக்காகவே மட்டுமே இல்லை சாமி, எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் நினச்சேன்னா கொஞ்ச நேரத்தில் ஐயா அதுக்கான விளக்கத்துக்கு காட்டுறார் சாமி. இதுதான் நான் ஐயா கிட்ட நான் உணர்ந்து, அதே மாதிரி என் 2 பொண்ணுங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சி பார்க்கவே இல்லை சாமி. என் வாழ்க்கையில் அந்த அவர் பத்திரிகையில் ஃபஸ்ட்டு ஸ்ரீ பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் துணையோடன்னு நினச்சி தான் நான் பத்திரிகை எழுதினேன். அந்த நிச்சயதார்த்தம்னு எழுதினேன். அந்த நிச்சயதார்த்தம் எப்படி நான் பண்ணேன்னு எனக்கு தெரியல சாமி. கல்யாணம் எல்லாம் எப்படி நடந்தது எனக்கு தெரியாது சார். கூட பொம்மை மாதிரி தான் நிற்க வச்சாரு. என் சக்திக்கு ஏற்ற மாதிரி அவரே வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னார். அவ்வளோ கும்பலில் சுற்றிக்கிட்டு எனக்கு உடம்பு அந்த அளவுக்கு ட்ராவல் இருந்தால் இதெல்லாம் நம்ம செய்வோமா அப்புறம் பார்க்குறேன், என் உடம்புல எந்த ஒரு டயர்டு கூட இல்லாத அளவுக்கு எனக்கு ஐயா எனக்கு பண்ணிக்கிறாரு. என் 2 பசங்களும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. அந்த பசங்களும் நல்லபடியாக வச்சு நிற்கிறாரு. எல்லாமே எங்களுக்கு என்ன தேவையோ அது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் என் இறைவனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஆனால் என் உடம்பு எவ்வளோ துன்பப்பட்டு நின்றேன். ஐயா கிட்ட வந்த பிறகு என் உடம்பு நல்லா ஆச்சு. இப்போ என்னால் முடிஞ்சது நான் செஞ்சு நிற்கிறேன். எனக்கு முடிஞ்ச தொண்டு எனக்கு ஐயாவுக்கு செஞ்சுக்கின்னு ஐயா ஒரு பாடத்தை பண்ணிக்கின்னு வாழ்ந்து நிற்கிறேன். ஐயா இதுதான் நினச்சிக்கின்னு இதை தான் பண்ணிக்கிறேன். ஐயா பாடமும் ஐயாவோட துணையோடு நான் வாழ்ந்து நிற்கிறேன். இதுவரை நான் ஐயா கிட்ட யாருக்கிட்டும் பகிர்ந்து கிடையாது. இது பகிர்ந்துக்குன்னு ஒரு ஆசை உங்கள்கிட்ட. அதுதான் ஐயா. இதுதான் நான் பாடத்தில் அனுபவிக்கிறேன். ஐயா என் கூட பேசுகிற மாதிரியே இருக்கும். எதுன்னா கேட்கும்போது அது பதில் சொல்கிற மாதிரியே இருக்கும். இதுதான் சாமி. இது பாடத்தும் உங்களுக்கு நீங்கள் தான் சொல்லணும் சார். ஐயா வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் இது. ஆமாம் ஐயா வணங்கினதுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஐயா. இதுவரை அதுக்கு முன்னால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன். எல்லா இடத்துலையும் கஷ்டப்பட்டு எவ்வளோ துன்பப்பட்டுக்கிறேன். ஆனால் ஐயா கிட்ட வந்த பிறகு என் வாழ்க்கையில் எல்லாமே நடந்தது. நான் நினச்சது எனக்கு தேவையானது என்னவோ கொடுத்துன்னு தான் இருக்கிறேன். இன்றைக்கும் கொடுத்துன்னு தான் இருக்கிறார் சார். அந்த வந்து கரெக்டாக நடத்தி நிற்கிறார். என்னை ஓகோன்னு வைக்கலன்றதெல்லாம் நான் ஆசைப்படவே இல்லை. இன்றைக்கி என்ன தேவையோ, இன்றைக்கி என்ன பணி உனக்கு ஐயா இந்த பணி கொடுத்த, இந்த பணியெல்லாம் செஞ்ச தொண்டை இறைவா உன் பாதத்தை சரணாகதி. சாயந்தரம் படுக்கும்போது சரணாகதி. காலையில் ஏந்தது ஐயா உங்களால் தான் ஏந்து எல்லாமே நான் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு வேலையை செஞ்சாலும் எதெல்லாம் பண்ண சொன்னாலும் அது பண்ணிவிட்டு ஐயா நீங்கள் தான் பண்ண சொன்னீங்க உங்கள் பாத சார். அப்படி தான் சாமி இப்போ வாழ்ந்து நிற்கிறேன். என் இறைவனுக்காக என் குருநாதருக்காக என்னால் முடிஞ்சு என்ன பண்ணணுன்றது என்னோட ஆசை இருக்குது. அதுவும் பண்ண முடியும். என் குருனால என்னால் பண்ண செய்கிறேன். எங்கள் ஆசிரமம் நம்ம ஆசிரமம் நல்லபடியாக வரணும். நீங்கள் அது வழிபடியாக நடத்தணுன்றது என்னோட ஆசை. ஏன்னா எங்கள் ஐயாவுக்காக நம்ம ஐயாவுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணும்போது எனக்கு அவ்வளோ இதுவாக இருக்கும் சாமி. நானும் உங்கள்கிட்ட பகிர்ந்துப்பேன். அப்பப்போ உங்கள்கிட்ட பேசினாலும் எங்கள் ஐயா கிட்ட பேசினாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் நான் உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கணும். ஐயாவே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சாமி. ஐயாவும் ஐயா குடும்பத்தும் நல்லா இருக்கணும். ஐயாவோட ஆசிரமம் நல்லா வளரணும். இதே மாதிரி மக்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுக்கின்னு வெளியில் சொல்ல முடியாமல் கஷ்டப்படுறவங்க எல்லாம் வரணும். அவங்க கஷ்டத்தை தீர்க்கணும். பாடத்தில் போய் நல்ல எண்ணங்கள் வர வச்சுக்கிட்டு யார் என்ன சொன்னாலும் அமைதியாக இருக்க ஒரே ஒரு பாதை நம்ம பாதை தான் சாமி. இது நான் முழுசாக அனுபவித்தேன். அதுதான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் சாமி. ரொம்ப 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 சந்தோஷம்.